கருணாநிதிக்கு வந்து பாத்தீங்கன்னா 39 கோடி செலவீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நினைவிடம் வச்சிருக்காங்க. 39 கோடி செலவு பண்ணது யார் விட்டு பண்ணாது? இன்னும் நிறைய பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அதை பண்ணாம இது பண்றது வேஸ்ட். அப்போ கேஸ் விலை 28 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு கேஸ் விலை 84 ரூபாய். இதெல்லாம் பண்ணாத கவர்மெண்ட், இதெல்லாம் தேவையில்லாத செலவு தான், மக்கள் பணம் தான் வீணா போகுது. இப்ப ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதி கட்டின நினைவிடத்தை வந்து பாத்தீங்கன்னா அது நினைவிடமே கிடையாது, தாஜ்மஹால் அப்படின்னு சொல்றாரு. வந்து ரஜினிகாந்த் வந்து வடநாடு அதர் ஸ்டேட் உள்ளாரு, இவரு அதில் பேசுறதுக்கு தகுதி இல்லாத. அவர் என்னைக்குமே ஜோக்கர் தாங்க. மும்தாஜ் மாதிரி நினைச்சிருப்பார் போல, அதனால அவர் சொல்லியிருப்பாரு. அவருக்கு மும்தாஜா இருக்கும் கலைஞர். கருணாநிதிக்கு வந்து பாத்தீங்கன்னா 39 கோடி செலவீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நினைவிடம் வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து ஒரு தெய்வத்துக்கு சமம் கண்ணு. தமிழுக்கோசரம் பாடுபட்ட ஒரு உத்தமான மனுஷன். தமிழ் தான் வாழ்க, தமிழ் தான் வந்து நம்ம நாட்டுக்கு முதல் இடம் சொல்லிட்டு சொல்றாரு. அதனால வந்து ஐயா மேல எனக்கு தனி மரியாதை, மதிப்பு மரியாதை இருக்கு எனக்கு. வேற மோடி வந்து டெல்லியில ஹிந்தி கொண்டு வரணுன்றாரு. இப்போ என்னை மாதிரி படிக்க தெரியாதவனா என்ன பண்ணுவான்? இப்போ எனக்கு வந்து தமிழ்லே வந்து தத்துக்கூட்டி. இப்போ நீ ஒரு மாலை வாங்குற, கூகுள் பே அனுப்புறேன்னா, ஜிபே பண்ணுறேன்னா, எனக்கு பார்க்க தெரியாது கண்ணு. பார்த்துனா நீ தமிழ் படிப்ப. தமிழ் படித்தானே வந்திருக்குண்ணே, பார்த்து சொல்லுங்கண்ணே எனக்கு. இப்போ ஹிந்தி தெரியும்னா நீ என்ன சொல்லானே, எனக்கு தெரியலண்ணே, ஹிந்தியில் கூகுள் பேல காசு தெரியும் எனக்கு தெரியலண்ணே. அதனால் வந்து அப்போ எல்லாமே தமிழ்னு தோணுறது தான் நல்லாயிருக்கும். நீ இடத்துல ஹிந்தியை கொண்டு வா, தெலுங்கை கொண்டு வானா, இப்போ தமிழ்காரன் நம்ம எங்கே போவோம்? இது தேவையில்லாது. அது எதனா ஏழைக்கு எதனா செஞ்சு சாப்பிட அந்த 39 கோடியில் வந்து ஒரு 10 கோடி செலவு இருக்குது. மிச்சம் வந்து ஏழை இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க வந்து அதை ஏதாவது செஞ்சுக்கலாம். ஆனால் அம்மாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பண்ணார். அதுக்கப்புறம் பசங்க வந்து முக ஸ்டாலினும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அதுக்கப்புறம் இப்போ இடைவெளியில் நிற்க போகிறது பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நிற்கிற போகிறாரு. தலைவர் முக ஸ்டாலின் அதாவது சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆனால் இப்போ இவர் சொல்ல வர்ற கருத்து பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பெண்கள் ஓட்டு நிறையா ஓட்டு இருக்குது. யார் இப்போ 2 பேர் ட்ரைனிங்லாம் டிஎம்கே இல்லை தளபதியா 2 பேர் தான் இருக்கிறாங்க. அவரால் பிரிட்ஜி எல்லாம் ஒரு போக்குவரத்து எல்லாம் நல்லது தான் பண்ணிட்டு போயிருக்காரு. ஒரு பிரிட்ஜு கட்டி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் கட்டிலாம் கொடுக்குறோம்னா நம்மளால் வந்து பொது சேவைலாம் செய்ய முடியாது. அதில் வந்து ஒரு நல்ல ஒழுக்கத்தில் அவர் வயசுக்கு அவர் ஏதோ பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்தது எங்கள் ஸ்டாலின் வந்திருக்காரு. இப்போ அவரும் வந்து நல்லதான். ஒரு எந்த சிஎம்மும் ஒரு 6000 ரூபாய் கொடுத்து நாங்கள் பார்த்தது கிடையாது. இந்த சிஎம் வந்து ஒரு 6000 ரூபாய் கொடுக்குறாருன்னா அந்த மக்களுக்கு சார். எங்கள் கலைஞர் கூட அந்த அளவுக்கு செய்யலை. அவருடைய பையன் வந்து நல்ல ஒரு பொதுமக்களுக்கு வேஷ்டி, சட்டை, பொருள், பருப்பு, தானியம் எல்லாம் நாங்களும் கொடுத்துருக்கோம். 39 கோடி செலவு பண்ணது யார் விட்டு பண்ணாது? அந்த பணத்தை வந்து மக்களுக்காக இப்போ ஒரு ஃபேக்ட்ரி கட்டி அதில் ஒரு 5000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவரை பாராட்டத்தக்கது. அந்த 39 கோடி மக்கள் பணத்தை எடுத்து செலவு பண்ணால் அந்த பணத்தை வந்து நீங்கள் சொந்த பணம் அஞ்சகம் இருக்குது, அறக்கட்டளை இருக்குது, ரெட் ஜெயின் மூவிஸ் இருக்குது, அவரோட சொந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணினீங்கன்னா அதை பாராட்டக்கூடிய விஷயம். இது வந்து பொதுமக்களோட ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் பணத்தை எடுத்து நீங்கள் 39 கோடி செலவு பண்ணினா அது வந்து மக்கள் ஏற்றுக்காது. இன்னும் நிறைய பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அதை பண்ணாம இது பண்றது வேஸ்ட். அவர் வரலாற்று சிறப்புமிக்க தலைவர். அவருக்கு செய்கிறதுனால தப்பே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரோட நன்மைகளை மட்டும் பாருங்கள். அவரோட குடும்பத்தில் சேர்த்துருக்காரு, வச்சுருக்காருங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய தவறான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து கல்லர் ரயின் ஏறி வந்தாருன்னாங்க. உண்மையிலேயே வந்து அவர் வந்து அந்த டயத்துலேயே வந்து அவர் வந்து 10,000 ரூபா சம்பளம் வாங்கினவர். அவர் கார் வச்சுருந்தவர் கோயம்புத்தூரில். சேலத்தில் வந்து சினிமா ஏதோ ஒரு சினிமா சொல்லுவாங்க, அப்பயே அவர் வந்து சம்பளம் வாங்கினவர். அதனால் வந்து இவருக்கு செய்கிறதுனால தவறே கிடையாது. இன்னொன்று தமிழினத்தை வந்து முன்னினமாக கொண்டு வந்தவர் அவர் தான். பாமர மக்களுக்கு அது எண்ணத்துக்கு உதவுது, புரியுதுங்களா? 38 கோடி. இப்போ அந்த 38 கோடியால் அங்கே ஒரு மணிமண்டபம் வச்சுருக்காங்க. அந்த மணிமண்டபம் யாருக்குன்னா பையனு அவர் வந்து ஒரு 5 தடவை வந்து இந்த தமிழ்நாட்டை ஆண்டிருக்காரு. ஓகே, அதுக்கு வந்து 38 கோடி செலவு பண்ணலாமா? இப்போ செலவு பண்ணுறது அத்தியாவசியம் கிடையாது. அது வந்து எவ்வளோ விஷயத்து நம்ம நாட்டு மக்களுக்காக செய்யலாம். கட்டினது வந்து அவங்க பணத்தில் கட்டியிருந்தா சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான். மக்கள் பணத்தை எதுக்கு வேஸ்ட்டாக வீண் பண்ணணும்? தேவையில்லாத செலவு, எவ்வளோ செலவு இருக்குது, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எங்களது ஆட்டோ மீட்டர் கட்டின 2011 உயர்த்தினாங்க. அப்போ கேஸ் விலை 28 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு கேஸ் விலை 84 ரூபாய். இதெல்லாம் பண்ணாத கவர்மெண்ட்டு, இதெல்லாம் தேவையில்லாத செலவு தான், மக்கள் பணம் தான் வீணாக போகுது.
இது வேஸ்ட்டு தான், என்னை பொறுத்த கேட்டால் வேஸ்ட் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனா சின்னம் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இதே வேஸ்ட்டுன்ற இதுக்கப்புறம் பேனா சின்னம் வச்சா வைக்கலாம் இது சொல்லுங்க. இதே வேஸ்ட்டு தான்றேன். இது யோசிக்கணும், பண்ணட்டும், ஆனால் சொல்லலை. அவங்க ஆட்சி பண்ணுங்க, பண்ணிக்கோங்க. மக்களுக்கு எதனா செஞ்சுட்டு உங்களுக்கு செஞ்சுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன பண்ணிக்கோங்க. அவங்க அப்பாவுக்கு என்ன வேணா வைக்கிட்டோம், அதை பற்றி யாரும் கேட்க போகிறது கிடையாது. இருந்தாலும் மக்களுக்கு செஞ்சுட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோ 39 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெண்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுத்தா அந்த 39 கோடியில் பண்ணி கொடுக்கலாம். கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் போர்ட்ஸ்லாம் கூட கொடுக்குறாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக நிறைய இஷ்யூஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க தான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. சரியான மக்களுக்கு போய் சேர்றதே கிடையாது. முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்களோட எப்படி சொல்கிறது, கவுன்சிலர் கீழே அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லாத்தையும் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்களே. கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாரிஸில் நான் பைக்கில் போயிட்டுருக்கேன். ரோட்டு ஓரத்தில் படுத்து கட்டில் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க நைட் டைமில். அவங்களாம் ஒரு வீடு கொடுக்கலாம், கட்டலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பண்ணலாம். ஏன்னா மூத்த தலைவருக்கு அவருக்கும் பண்ணலாம், புரட்சி தலைவிக்கும் பண்ணலாம், நினைவிடம் வைக்கலாம். அது ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேர் தான் தமிழ்நாட்டுக்கு முன்னேற்ற பாதைக்கு அவங்க தான் எடுத்து வச்சாங்க. 2 பேருக்குமே பண்ணலாம். அந்த பேனா சின்னம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும், வைக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதனால் நீங்கள் அது வைக்கலான்னு சொல்லுவீங்க? அது ஒரு நினைவு சின்னன்றது அதுதானே. அவர்களுக்கு மெயினாக வந்து அதுதானே, அவர் எழுத்து தானே முக்கியம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்க பணத்தில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுடைய இதில் அவங்க சொந்த பணத்தில் எப்படி பண்ணுவாங்க? சொந்த பணத்தில் பண்ணால் அது கட்சி ஆகிடல. அது கட்சிக்கு செய்கிற மாதிரி தமிழ்நாட்டில் தானே இது பண்ணுறாங்க. அது வந்து அரசாங்கத்தோடைய பணத்தில் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் அரசாங்கத்துக்கு தானே பண்ணாரு. தமிழ்நாட்டு தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பண்ணுறது தப்பு இல்லை. தலைவருக்கு பண்ணுறது தப்பு கிடையாது. இப்போ ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி கட்டின நினைவிடத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது நினைவிடமே கிடையாது, தாஜ்மஹால் அப்படின்னு சொல்றாரு. அது அவங்களோட கருத்து. என்னோட கருத்து வந்து அவர் தெய்வத்துக்கு கட்டியிருக்காங்க. இப்போ தெய்வத்துக்கு ஒரு கோயில் கட்டுற மாதிரி அவர் கோயில் கட்டிருக்காங்க. அவர் இல்லை யார் நான் சொன்னது இல்லாத பட்டது எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யலாம். ஆனால் இதை வந்து அரசியலில் வந்து யாரும் செய்ய மாட்டாங்க. கர்நாடகாவில் பொண்ணுன்னு போய் என்னை போய் கேட்டேன், என்னப்பா சொல்லுவேன். எங்களுக்கு யாரும் பண்ணல. தாஜ்மஹால்ன்றது அது ஒரு நினைவு சின்னம், வடநாட்டில் இருக்குது. அந்த குணம் இங்கே தமிழ்நாட்டில் சேர்க்கக்கூடாது. இவர் வந்து ரஜினிகாந்த் வந்து வடநாடு அதர் ஸ்டேட் உள்ளாரு. இவர் அதில் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவர். பொதுமக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு இவர்? என்ன செஞ்சிருக்காரு ரஜினிகாந்த்? அவர் கல்யாண மண்டபத்தில் அவங்க ஊருக்காரன் தான் வேலை செய்கிறான், தமிழ்நாட்டுக்காரன் யாரும் வேலை செய்யலை. எல்லாம் அவங்க ஸ்டேட்டில் தான் செய்கிறாங்க. இவரோட ப்ராப்பர்ட்டி பணங்கள் எல்லாமே அவரோட ஸ்டேட்டில் தான் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. எல்லா பணம் அங்கே தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்காக ரஜினிகாந்த் தான் செஞ்சுருக்கிறாரு. அதெல்லாம் வேஸ்ட்டு. பேர் தான் சூப்பர் ஸ்டார்னு. அதெல்லாம் வந்து மக்களுக்காக அவர் இது வரைக்கும் எதுவும் செய்யலை. அவர் என்றைக்குமே ஜோக்கர் தாங்க. இன்றைக்கி நேரத்தா தெரியும் அவர். ஆனால் அவரோட தீவிர ரசிகர். சரியா, இன்றைக்கி வர்றேன் நாளைக்கு வர்றேன் அப்படின்னாரு. இப்போ வந்து இங்கே தாஜ்மஹால்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் வந்து இது வந்து சசிகலா வீடை வந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு இது கமெண்ட் சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும், என்னையை பொறுத்த வரைக்கும் ஜோக்கர். தாஜ்மஹால் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மும்தாஜி கோசம் ஷார்ஜகான் கட்டினாரு. இப்போ கலைஞருக்கு வந்து இப்போ அவங்க கட்சி கட்டியிருக்காங்க. சம்மந்தமே இல்லாத பதில் சொல்லியிருக்காரு அவரு. அந்த அம்மா பேர் தாஜ்மஹால் ஷாஜகான் யாரு கட்டினாரு? மும்தாஜ் மாதிரி நினச்சிருப்பார் போல இது. அதனால அவர் சொல்லியிருப்பாரு. அவருக்கு மும்தாஜா இருக்கும் கலைஞர். வேஸ்ட்டுங்க, சும்மா பேசுறது வேஸ்ட்டுங்க. அவங்கவுங்க அரசியல் அவங்கவுங்க பண்ணுறாங்க. மக்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்துனுக்குறாங்க. நான் ஆட்டோ ஓட்டினா தான் சோறு, அதுமாதிரி அவங்க குழப்பம் அவங்க பார்த்துன்னு போகிறாங்க, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் அவங்க 2 பேர் நட்பு ரீதியால் நல்லா இருந்தவங்க. அதனால் மேபி அப்படி சொல்லியிருக்கலாம்.